இன்றைக்கி முட்டையை வச்சு வெரைட்டியாக முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பவுலில் 5 முட்டையை உடச்சி ஊற்றி அது கூட உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் தடவின பாத்திரம் இல்லைன்னா கண்டெய்னரில் சேர்த்து இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் எண்ணெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதும் அது கூட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு உப்பு, மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் நீங்கள் அதிகம் கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா கிளறி விட்டதும் இப்போ நம்ம நறுக்கி வச்ச முட்டை துண்டுகள் அது கூட சேர்த்து நல்லா ஒரு ஓப்பன் பேன்லேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போது பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஒரு கிளறி இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை மிளகு வறுவல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.